அதுதான் அவர் இப்ப கேட்டாரு, பதில் சொன்ன நானு. ஆப்சென்ட் ஆஃப் மைண்டா? மேடம், பருவமழையை பொறுத்த வரைக்கும் மாறி மாறி வந்துருக்கு. இப்போ வந்து இன்னமே மழைநீர் கால்வாயை வந்து பல இடங்கள்ல தோண்டி போட்டிருக்காங்க. எப்பதான் முடிப்பீங்க? இப்போ வரக்கூடிய பருவமழையை எப்படி எதிர்கொள்ள போறீங்க? பருவமழை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்னெல்லாம் மழை என்றாலே நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் தான் மழை வரும். ஆனா இப்ப வந்து கிளைமேட்டிக் சேஞ்ச் அப்படின்றது நம்ம சென்னையில டிராஸ்டிக்கா இருக்கு. அது இங்க சென்னையில இருக்கக்கூடிய அனைவருமே வந்து பிராக்டிக்கலா அதை பாக்குறாங்க. ஸோ ஜூன் ஜூலைலலாம் இந்த அளவுக்கு மழை வருமா அப்படின்றத வந்து நம்ம இந்த ஆண்டு தான் பார்க்குறோம். கடந்த ஆண்டு இந்த அளவுக்கு மழை இல்லை. தொடர்ந்து இரவு நேரங்களில் வந்து மழை பெய்கிறது. அதற்காக தான் இந்த ஆண்டு வந்து எப்பவுமே ஆகஸ்ட் செப்டம்பரில் தான் டீசல்டிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ஆண்டு வார்டுக்கு 50 லட்சம் நியமிக்கப்பட்டு முதற்கட்டமாக டீசல்டிங் ஒர்க் ஜூன் மாதமே துவங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு இரண்டாவது கட்டமாக ஆகஸ்ட் செப்டம்பரில் வந்து துவங்கப்படும். மழைநீர் வடிகாலை பொறுத்த வரைக்கும் நம்ம கோர் சிட்டில வந்து பணிகள் எல்லாமே நிறைவேற்றிருக்கு. கொசஸ்தலியார் பணிகள் வந்து விரைவில் இந்த செப்டம்பருக்குள்ள நிறைவேடும் அப்படின்றத தெரிவித்திருக்கிறார்கள். கோவளம் பேசன் வந்து இப்பதான் நம்ம பணிகள் மேற்கொண்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் செகண்ட் ஃபேஸ் வந்து பணிகள் வந்து ஒர்க் ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து 60% கம்ப்ளீட் ஆயிருக்கு. செகண்ட் ஃபேஸ்ல வந்து ஒரு 45% கம்ப்ளீட் ஆயிருக்கு. தேர்ட் ஃபேஸ் வந்து இப்பதான் ஒர்க் ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்கோம். பணிகள் விரைவில் மேற்கொள்ளப்படும். சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த மழைநீர் வடிகாலில் வந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து வந்து எங்களுக்கு அறிவுறுத்தி வருகிறார்கள். அதனால கடந்த முறையை விட இந்த முறை கூடுதலாக கவனம் செலுத்தி வருகிறோம். அதுக்கான தடுப்பணைகள்லாம் கட்டி வச்சுக்கிட்டாங்க. அந்த ஆற்றோட போக்கை வந்து தடுக்கக்கூடிய வகையில் வந்து கட்டுமானம் பண்ணிட்டாங்க. மதுரவாயில் வந்து போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கான முன்கூட்டிய பணிகள்லாம் முடிக்கப்படுமா? அது வாய்க்கால்லாம் இப்போ மாம்பழம் கேனால் வந்து வெள்ள நீரை வெளியேற்றக்கூடிய மெட்ரோ ரயிலோட ஒரு 4 இடங்களில் தடுப்புகள் போட்டுருக்காங்க. ஸோ தண்ணியோட ஃப்ளோ அதுக்கு பருவமழை காலத்தில் நஷ்டத்துக்குள்ள நல்ல பாதிப்பு அதிகமாக இருக்குங்க. அதுக்கு அவங்க ப்ராப்பரான முன்கூட்டிய பெர்மிஷன் வாங்கியிருக்காங்களா? எப்போ அதை மூவ் பண்ண போகிறாங்க? சென்னையை பொறுத்தவரை பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் வந்து செயல்பட்டு வருகிறது. அதில் ஒன்றாக தான் இந்த மெட்ரோ ரயில் பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மெட்ரோ ரயில் துறை சார்ந்து அந்த அதிகாரிகளும் வந்து நம்மளோட தொடர்பில் தான் இருக்கிறாங்க. அதற்கு குறித்து இந்த எலெக்ஷன் டைம்ல கூட கோட் ஆஃப் கான்டாக்ட் டைம்ல கூட அதிகாரிகள் வரைக்குமே ஒரு அபிஷியல் மீட்டிங் வந்து நடைபெற்றது. நீங்க தெரிவித்தது போல மாம்பழம் கெனால்ல வந்து ஒரு பகுதிகளில் வந்து அது மூடப்பட்டிருந்தது. அந்த துறையிடம் நாங்கள் தெரிவித்திருக்கோம் சிஎம்ஆர்ஆர் கிட்ட. ஸோ அவங்க வந்து மழைக்காலங்களுக்குள்ள அதை எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி தர சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து மாம்பழம் கெனால்லையும் வந்து வைடரிங் பண்றதுக்காக நாங்க முன்னெடுப்பு எடுத்திருக்கோம். நேற்றைக்கு தான் அது வந்து பணிகள் துவங்கப்பட்டு இருக்கு. கண்டிப்பாக அந்த பகுதி மாம்பழம் கெனால்ன்றது மிகவும் முக்கியமான பகுதி மழைநீர் வடிகால் வந்து வெளியில செல்வதற்கு. ஸோ அது ஓவர்ஃப்ளோ ஆனால் அந்த பகுதிகள் எல்லாமே பாதிக்கப்பட்ட சூழல் அதிகமாக இருக்கிறது. தொடர்ந்து முன்னெடுப்புகள் வந்து நடைபெற்று வருகிறது. முகத்துவாரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன முகத்துவாரம் பிரச்சனையாச்சு? ஏன்னா இப்போ அங்கே எண்ணூர்ல ஆகட்டும், இங்க இருக்கக்கூடிய பகுதிகளாகட்டும், அந்த முகத்துவாரத்தில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி போகிறதுக்கான வழி என்ன பண்ண போறாங்க? ஏன்னா ஒவ்வொரு டைமே பேக் வாட்டர் வந்து தான் இஷ்யூ ஆகுது. இப்போ அங்கே அவங்களுடைய ஒர்க் எப்படி இருக்கு? அந்த மாநகராட்சி என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கும்? இல்ல, முகத்துவாரம் பொறுத்த வரைக்கும் பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு தான் வருகிறது. கடந்த முறை வந்து எல்லா முகத்துவாரமும் கிளியர் பண்ணி தான் வைத்திருந்தோம். ஆனா கடந்த முறை நம்ம வரலாறு காணாத மழை வந்து இருந்தது. யாருமே அந்த அளவுக்கு மழை வரும்ன்றதை எதிர்பார்க்க முடியல. இயற்கை வந்து யாராலுமே நம்ம நியமிக்க முடியாது, ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல் தான் வந்து கடந்த ஆண்டு நடைபெற்றது. இந்த ஆண்டு கடந்த ஆண்டை முன்னேற்க வச்சு இந்த ஆண்டு மிகவும் வந்து விரிவாக பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. அதுதான் அவர் இப்ப கேட்டாரு, பதில் சொன்ன நானு. ஆப்சென்ட் ஆஃப் மைண்டா? இல்ல, கண்டிப்பாக அவர்கள் வந்து பணியை முடிக்கிறதாக தான் தெரிவித்திருக்காங்க. மாம்பழம் கெனால் மட்டும் இல்ல, பெரம்பூர்ல இருக்கக்கூடிய ஏகாங்கைபுரம் கெனால், ஓட்டேரி நலா பகுதிகளோ சில இடத்துல வந்து இந்த மாதிரி சிஎம்ஆர் ஒர்க்னால நம்முடைய பணிகள் வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து மரியாதைக்குரிய சுதீப் சார் அவர்களிடம் பேசியிருக்கிறோம். அவர்களும் வந்து கண்டிப்பாக சென்னை எவ்வளவு பாதிக்கப்படும் அப்படின்றத அவர் அறிந்திருக்காரு. அவங்களால பண்ணக்கூடிய அனைத்து முன்னெடுப்புகளும் அவர்கள் செய்வதா தெரிவித்திருக்கிறாங்க. சிட்டியில வந்து இந்த ஃபாகிங் ரொம்ப சுணக்கமா இருக்கு. இடங்களில் ஃபாகிங்கே பண்றது இல்லை. இப்போ ரெட் டிபார்ட்மெண்ட் என்னதான் பண்றாங்க? இல்ல, ஃபாகிங் பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நவம்பர் டிசம்பர்ல மழை இருக்கும். ஜனவரி பிப்ரவரியில தான் கொசு வந்து அதிகமா இருக்கும்.
ஸோ இந்த ஆண்டு வந்து ஆண்டு முழுவதுமே ஃபாகிங் பண்ற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா தொடர்ந்து இரவு நேரங்களில் வந்து மழை பெய்யறதுனால தொடர்ந்து ஃபாகிங் வந்து அனைத்து பகுதிகளிலும் பணி மேற்கொள்ளப்பட்டு தான் வருகிறது. இல்ல சிட்டில வந்து பர்டிகுலரா ஏதாவது ஒரு இடத்துல நடக்கல அப்படின்னு நீங்க தெரிவித்தா கண்டிப்பா அங்க என்ன விசாரணை எல்லா இடத்துலயும் நடக்குது. இன்னைக்கு எங்க வீட்டு காலில் கூட அடிச்சுட்டு போனாங்க. இல்ல இல்ல அனைத்து பகுதிகளில் இல்ல ஒரு நிமிஷம் மழைநீர் வடிகாலில் வந்து ட்ரெயின் வந்து ஓபன் பண்ணி ஃபாக் பண்ணணும்னு தெரிவித்திருக்கோம். கெனால் பகுதிகளில் வந்து ஃபாக் பண்ணணும்னு தெரிவித்திருக்கோம். ட்ரோன் மூலமா ஃபாக் பண்ணணும்ன்றதை தெரிவித்திருக்கோம். ஆயில் பால்ஸ் போட்டு நம்ம வந்து ஃபாகிங் பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து பல்வேறு பகுதிகள் வந்து ஃபாகிங் துரிதமாக நடத்தப்பட்டு வருகிறது. அப்படி ஏதாவது ஒரு சில இடங்கள்ல வந்து ஃபாகிங் பண்ணல அப்படின்னு நீங்க பர்டிகுலரா தெரிவித்தீங்கன்னா கண்டிப்பா அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இல்ல ஒட்டேரி கால்வாய் பொறுத்திருக்கும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடம் நம்முடைய துறை அமைச்சரிடம் அவர்களிடம் தெரிவித்திருக்கிறோம். அவர்கள் வந்து நீர்வளத்துறையுடன் இணைந்து அதற்கான பணிகளை வந்து விரைவில் மேற்கொள்வதாக தெரிவித்திருக்காங்க. ஏன்னா போனதான் நீர்வளத்துறையினாலதான் பிரச்சனையாச்சு. ஏன்னா அங்க வந்து பொதுப்பணித்துறை கண்ட்ரோல் இருக்கக்கூடிய சென்னை மாநகராட்சி பகுதியில தான் பணி நடக்காம இருந்தனாலதான் இதாச்சு. ஒவ்வொரு முறையும் இப்படிதான் சொல்றீங்க. நாங்க வந்து அந்த அமைச்சர்கிட்ட சொல்றோம்ன்றாங்க. ஆனா சென்னை மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் நாங்க என்ன சொல்லணும்னா மெயின்டைன் பண்றதாவது மாநகராட்சி எடுத்து பண்ணலாமே. பொதுப்பணித்துறை கிட்ட கேட்டு நாங்க வந்து சென்னை மாநகராட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பொதுப்பணி சிறந்த இந்த பக்கிங்ஹாம் கால்வாய் ஆகட்டும், ஓட்டர் நல்ல இந்த இதாகட்டும், இது வந்து கார்பரேஷன் எடுத்து பண்ணலாம்ல. நாங்க 33 கெனால்ஸ் இருக்கு. கெனால்ஸ் வந்து மாநகராட்சிக்கு ஒப்படைக்குமாறு நாங்க அவர்களிடம் கேட்டிருக்கோம். ஆனா அவர்கள் வந்து தொடர்ந்து அதற்காக நிதி ஒதுக்கீடு பண்ணி ஸ்லட்ஜ் ரிமூவ் பண்ணிட்டு தான் வராங்க. மாநகராட்சி சார்பாகவும் அனைத்து பகுதியிலும் ஐசன்ட் ரிமூவ் பண்றோம். மேல இருக்க குப்பைகளை வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் வரும். ஸோ பணிகள் எல்லாமே மேற்கொள்ளப்படுது. இல்ல சென்னையில வந்து வெள்ளம் தேங்கினாலும் அது உடனே அப்ரூவ் படுத்துவோன்ற உத்தரவாதத்தை வந்து மாநகராட்சி கொடுக்கும். நன்றி.